Hi everyone. Astigmatism, cylindrical power அப்படின்னா என்ன, அதனால என்ன பிரச்சனை வரும்ன்றத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறேன். Astigmatism அப்படின்னா ஸ்டிக்மா, அதாவது நோ பாயிண்ட்னு அர்த்தம். ஒரு ரே ஆஃப் லைட் வெளியிலேருந்து வரும்போது உங்களோட கண்ணில் விழித்திரையில் ஒரு பாயிண்ட்டாக விழணுங்க. அது ஒரு லைனாக விழுந்ததுன்னா அதுதான் ஆஸ்டிக்மேட்டிசம் இல்லை சிலிண்ட்ரிக்கல் பவர்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த பால் தான் உங்கள் கண்ணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி இருக்கிறதுக்கு பதிலாக இப்படி இருக்கிறதுனால தான் இந்த சிலிண்ட்ரிக்கல் பவர் வருதுங்க. இதில் சிம்டம்ஸ் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைன் பார்த்தீங்கன்னா அது வளைவாக இருக்கும், இல்லைனா சாஞ்சி இருக்கும். அண்ட் இதை தவிர மயோப்பியா, மைனஸ் பவர், ஷார்ட் சைட் இவங்களுக்குலாம் ஒரு இமேஜ், ஒரு பொருளை பார்த்தா அந்த பொருள் பெருசாக தெரியும். இதே ப்ளஸ் பவர், லாங் சைட் இல்லை ஹைப்ரோப்பியா இருக்கிறவங்களுக்கு அந்த பொருள் குட்டியாக தெரியுங்க. பட் இந்த ஆஸ்டிக்மேட்டிசம் சிலிண்ட்ரிக்கல் பவர் கலந்துருந்தாலோ இல்லை தனியாக இருந்தாலோ அவங்களுக்கு எல்லா பொருளும் நீட்டமாக தெரியும். இதனால் அவங்களுக்கு ரெண்டாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீட்டமாக தெரியுது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதை ப்ராப்பராக கொண்டு வரதுனால உங்களுக்கு தலைவலி, கண்ணு வலி எல்லாமே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நைட்டில் டிரைவிங் பண்ணும்போது கிளேர், ஹேலோஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ இதுக்குண்டான தீர்வை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.